ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இந்த இணைப்புக்கூடாக உங்களை பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நேரத்திலும் நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு சிறிதான ஒரு வசனத்தை நாங்கள் தியானிக்க போகின்றோம். நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். இந்த நேரத்திலும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களை பார்த்து இயேசப்பா சொல்லுகிறார், உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவானாம். பரிபூரணம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு குறைவில்லாத ஒரு தன்மை. அது பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம். இந்த நேரத்தில் அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள்ளே தேவன் விரும்புகிற காரியம் உண்மையை விரும்புகிறார். நாங்கள் வேதத்திலே ஒரு தேவ மனுஷனை பார்ப்போம் என்று சொன்னால் மோசையை குறித்து தேவன் ஒரு சாட்சி கொடுக்கிறார். இவன் எங்கும் கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான், நற்சாட்சி பெறுகிறான், அவனுக்குள்ள உண்மை இருந்தது. அப்படி நம்ம இன்னொரு மனுஷனை பார்த்தால் யோசேப்பு, அவர் இருந்த இடங்கள்ல அவர் உண்மையா இருந்தார். அதிகாரத்துவத்தில் அரமனையில் உண்மையா இருந்தார், கொடுத்த வேலையில் உண்மையா இருந்தார். இந்த நேரத்தில் அந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களை பார்த்து ஏசப்பா சொல்லுகிற வார்த்தை, உண்மை உள்ள மனுஷன். உங்களுக்குள்ள உண்மை இருக்கிறதா? ஒருவேளை நீங்கள் கணவன் மனைவியாக பார்ப்பீர்கள்னு சொன்னால் நீங்கள் கணவனுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா? மனைவிக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை பிள்ளைகள் பார்ப்பீர்களா இருந்தால் தாய் தகப்பனுக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை தாய் தகப்பன் பார்ப்பீர்கள்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா? ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் வேலை செய்கிற வாலிப பிள்ளைகள் பார்ப்பீர்களா இருந்தால் நீங்கள் வேலை செய்கிற அதிகாரிகளுக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் படிக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை பார்ப்பீர்களா சொன்னால் உங்களுக்கு மேல் இருக்கிற டீச்சர்மாருக்கு ஆசிரியர்களுக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் தேவனை அறிந்த பிள்ளைகள் இந்த செய்தியை பார்க்குறீங்களா? ஜெப நேரங்களில் உண்மையாக இருக்கிறீங்களா? வேத படிக்கிற விஷயத்தில் உண்மையாக இருக்கிறீங்களா? தேவனை தேடுகிற ஓய்வு நாட்களை சரியாக ஆசரிக்கிற அந்த நாட்களில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா? இதுகளை தேவன் பார்க்கிறார். இதுகளை பார்த்து தான் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தர முடியும். ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய முதலாவது காரியம் சொன்னால் உண்மை இருக்கும் பொழுது அந்த உண்மை உள்ள மனுஷன்தான் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவார். நீங்கள் தேவனை தேடும் பொழுது, நீங்கள் தேவனுக்கு நீங்கள் உண்மையா இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களினால் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார்.